இந்த மேஷ ராசிக்கு சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது சொல்லுமா? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேச ராசியிலேருந்து அதாவது கடகத்தில் தான் சுக்கிர பகவான் இருக்கார். மேசத்துலேருந்து 4ஆம் வீட்டில். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, தாயாரோட உடல்நிலை நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 4ஆம் இடம் வந்து எப்படின்னா சுகஸ்தானத்தை குறிக்கும் போது தாயாரையும் குறிக்கும். தாயார் மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானம், இல்ல தாயார் மூலமா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு செயல் நடக்குது, தாயார்கிட்ட பேசாம இருந்திருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதாவது பெண்ணை ஒரு மையமா வச்சு என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு துணி கடையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு அழகு சாதன பொருட்கள், என்ன ஒரு வேலை, என்ன தொழிலா இருந்தாலும் சரி, ஆணோட வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட மார்பத்துல இருந்தவர் தான் நம்ம லட்சுமி தேவி, மகாலட்சுமி தேவி. வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே ரசிக பெருமக்கள் அப்படின்னு சொல்லணுங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அத்தனை பேருக்குமே அத்தனையும் எங்களுக்கு வந்து ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, வியூவர்ஸ் மட்டும் இல்லை, நிறைய எங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லி நான் எங்களை உற்சாகப்படுத்துகிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இன்றைக்கி வந்து சுக்கிர பயிற்சி பார்க்க போகிறோம். சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ, அதனால் அதில் வர 12 ராசிகளுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர் பெண்மணி அப்படின்னு சொல்லணுங்க. ஒரு பொண்ணு, அழகான ஒரு லட்சணமான ஒரு பொண்ணை தான் கேட்க போகிறோம். அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடர், ஜோதிட அரசி யோக பிரபா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதை விட அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், டேரட் ரீடர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது டேரட் ரீடர் அப்படின்னா ரொம்ப பேர் அது பார்க்குறது இல்லை. அதாவது கார்டு வச்சு பார்ப்பாங்க இல்லைப்பா, கார்டு வச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டங்க. அது படித்து அதை வந்து அழகாக சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ஒரு ஒரு அழகான ஒரு ஜோதிடரை நம்ம பார்க்க போகிறோம். நான் மட்டும் பார்த்ததில்ல, நீங்களும் பார்க்கணும். அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்த நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போம்மா அவங்கள சந்திப்போமா? வாங்க, யோக பிரபாவை பார்ப்போம். வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை, ஜோதிடத்தில் என்ன பிரச்சனைனாலும் சொல்லிட போகிறீங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன்னாலும் நீங்கள் சொல்லிட போகிறீங்க. நிச்சயமாம்மா. டேரட் ரீடரும் பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம்மா, டேரட் ரீடரும் பார்க்குறேன். வெரி குட். அது எப்படி இந்த கார்டு வச்சு அழகாக சொல்லிடுவீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா 72 கார்டு இருக்கும். அந்த கார்டில் வந்து நம்மளுடைய அதாவது ஏற்கனவே போன அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இல்லை இப்போ என்ன நடக்க போகுது, இனிமே என்ன நடக்குது அப்படிங்கிற 3 காலத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். பாருங்க, அவங்க வந்து டேரட் ரீடரு அவ்வளோ அழகாக சொல்லுவாங்களாம். பட் இன்றைக்கி அவங்க அதை எடுத்துகிட்டு வரல. கரெக்டாக இன்னைக்கு எடுத்துகிட்டு வரல. ஆனால் அடுத்த வாட்டி அவங்கள விட மாட்டோம், எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் அந்த டேரட் ரீடர் மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை பயனடையணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கணும் இல்லையாடா? கண்டிப்பாக. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஜீவன், அருமையான ஒரு ஜோதிடரை நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து சுக்கிர பயிற்சி நம்ம இல்லையா இந்த வாட்டி பார்க்க போகிறது சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சி அப்படின்னா என்ன? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லையா. சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வருது, அதோட பலன்கள் 12 ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சுக்கிர பயிற்சினா என்ன, அது எப்போ வரப்போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். சுக்கிர பயிற்சினா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூலை மாதம் 4ஆம் தேதி வருது. அதாவது அப்படி ஒரு 10 நாள் வருமா? அதாவது ஒன் மந்த் தான் சுக்கிர பயிற்சி நடக்கும். அது மட்டும் இல்லாம புனர்பூசம் 3ஆம் பாதத்துல இருக்கிற சுக்கிர பகவான், அதாவது மிதுன ராசியில இருக்கிற சுக்கிர பகவான் கடகத்துக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு போறாரு. அதுதான் சுக்கிர பயிற்சி. அப்படி பண்ணும்போது பொதுவாகவே சுக்கிரனை நம்ம எதுக்கு காரகத்துவமா சொல்லுவோம்னா பெண்களுக்கு சொல்வோம். பெண்கள் நறுமண பொருட்கள், புதிய வீடு, புதிய முயற்சி, ஒரு ஆடை ஆபரணம் புதுசா வாங்குறது, வீடை வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வீடை வந்து கொஞ்சம் நல்லா மாடலா மாத்தணும்னு சொல்லி மாத்துவாங்க. இந்த மாதிரி விஷயம், அதாவது ஃபுல்லா இது வந்து பெண்களுக்கான விஷயம். பெண்கள் தான் மோஸ்ட்லி. பாருங்க, ஆண்கள் கிடையாது.
பெண்கள் எங்களுக்காக நிறைய விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால பெண்கள் எல்லாரும் கவனமாக பாருங்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு தானா, ஓகேவா? இதில் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வந்து பொதுவாக அந்த நகை ஆபரணத்தில் வீட்டில் மட்டும் மாற்றம் இல்லாமல் தொழில்னு சொல்லி பார்த்தோம்னா கலைத்துறை, நாடக தொழிலில், மேலும் அந்த சினிமா, ஒரு கவிதை, ஒரு புத்தகம்னு சொல்கிற மாதிரியான அனைத்து விஷயத்திலுமேவும் புதிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறது தான் சுக்கிர பகவான். சூப்பர். இந்த காலகட்டத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நறுமணம் சார்ந்த பொருட்களோட வியாபாரம் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து நறுமணத்துக்கு ஒரு அதிபதி. ஸோ சென்ட் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், புதுசாக இருக்குது ஊதுபத்திலேருந்து எல்லா அதோடைய பொருளாதார முன்னேற்றமும் அதிகமாக கொண்டு போகிற மாதம்னா நம்ம சுக்கிர பயிற்சியை சொல்லலாம். சூப்பர். இப்போ வந்து நம்ம இந்த சுக்கிர பயிற்சியில் 12 ராசி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இல்லையா? அதில் முதல் ராசி மேஷர். இந்த மேஷ ராசிக்கு சுக்கிர பயிற்சி எப்படி இருக்க போகுது சொல்லுமா? மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேசராசிலேருந்து அதாவது கடகத்தில் தான் சுக்கிர பகவான் இருக்கார். மேசத்துலேருந்து 4ஆம் வீட்டில் அவர் யாரோட சேர்ந்திருக்காருன்னா சுபகுருவோட சேர்ந்திருக்காரு. அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு குருப்பெயர்ச்சி வருது. குருப்பெயர்ச்சி ஜூன் 2. அதுவுமே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது மேசராசிக்கு. அதோடு சேர்ந்து இங்கே சுக்கிர பகவானுன்னு சேரும்போது அந்த 4ஆம் இடத்தை 4ஆம் இடத்துல இருக்காரு. இருந்து அவருடைய 7ஆம் பார்வையா 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. முதல்ல வந்து 4ஆம் வீட்டை நம்ம என்ன சொல்லணும்னா சுகஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, இல்ல புதியதா சொத்து வீடு இடம் வாங்குறது, இல்ல ஏற்கனவே இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த சுக்கிர பயிற்சியிலே இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா தாயாரோட உடல்நிலை நல்லா இருக்கும். ஏன்னா இந்த 4ஆம் இடம் வந்து எப்படின்னா சுகஸ்தானத்தை குறிக்கும் போது தாயாரையும் குறிக்கும். தாயார் மூலமா அவங்களுக்கு ஒரு வருமானம், இல்ல தாயார் மூலமா அவங்களுக்கு ஏதேனும் ஒரு செயல் நடக்குது, தாயார்கிட்ட பேசாம இருந்திருக்காங்க, பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல தாயாரோட சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா இந்த சுக்கிர பயிற்சி நடத்தி கொடுக்குது. சூப்பரா இருக்கு. அப்ப மேஷராசி மேசராசிக்கு சூப்பரா இருக்கு. அடுத்து அவர் வந்து 10ஆம் வீட்டை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது 10ஆம் வீடு நம்ம சொன்னோம் பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் தான். அதாவது என்ன தொழில் பண்ணட்டுமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போறதுக்கு உண்டான அமைப்பு இந்த சுக்கிர பயிற்சியில இருக்கு. இல்ல ஏற்கனவே நாங்க தொழில் பண்ணிக்கிருக்கோம், இன்னும் தொழிலை விரிவுபடுத்தலாமா அப்படின்னு கேட்டா அழகா இந்த காலகட்டத்துல விரிவுபடுத்தலாம். அதுலயும் இந்த வாசனை திரவியங்கள், அதாவது பெண்ணை ஒரு மையமா வச்சு என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒரு துணி கடையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு அழகு சாதன பொருட்கள், என்ன ஒரு வேலை என்ன தொழிலா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமோகமா இருக்கும். ஏன்னா இது வந்து பெண்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப முக்கியமோ ஆண்களுக்கு உண்டானதுதான். ஏன்னா ஆணோட வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட மார்பத்துல இருந்தவர் தான் நம்ம லட்சுமி தேவி, மகாலட்சுமி தேவி. அப்படி இருக்கும்போது அவர் எந்த அளவு ஆண்களுக்கும் ஈக்குவலா முக்கியத்துவம் கொடுக்குறாரோ பெண்களுக்கும் ஈக்குவலா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்ப இந்த மேஷ ராசி ஆளுங்கள்லாம், மேஷராசி உரியவங்க இந்த சுக்கிர திசையில் என்ன சுவாமியை கும்பிடலாம்? மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடும் தாயார் வழிபாடும் பண்ணலாம். அவங்களுக்கு கண்டிப்பா வெள்ளிக்கிழமை இல்ல சனிக்கிழமை தோறும் போய் வழிபாடு பண்றது மூலமா அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நெய் தீபம் சுக்கிர ஓரையில, அதாவது காலையில 6லேருந்து 7 மணிக்குள்ள, இரவு வந்து 8லேருந்து 9 மணிக்குள்ள சுக்கிர ஓரையில விளக்கேற்றி நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றி வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். மேஷ ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிர பயிற்சி அப்புறம் என்ன, அது சந்தோஷமா பார்க்குறாங்க. ஆனா நான் ஒன்று கேட்டுக்கணும், பெண்களுக்கு மட்டும்தானா இல்லை ஆண்களும் இதில்? இல்லை, ஆண்களுக்குமே சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு, என்னங்க பொம்பளைங்களே சொல்கிறீங்க, நாங்களும் வெயிட்டிங்கில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண்களை பொறுத்தளவு என்னன்னா சமுதாய அந்தஸ்துக்கு உண்டான ஒரு பெயர்ச்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. மேலும் தலைமை பண்பு அவங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு கவுன்சிலராக போட்டிட்டாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பெயர்ச்சி காலகட்டத்தில் சமுதாயத்தில் அவங்க அதாவது ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ, ஆனா அந்த இடத்துல அவங்க பண்ற நல்ல விஷயங்கள் பண்ணும்போது சமுதாயத்துல அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமா அவங்களுக்கு இருக்கும். வெரி குட், வெரி குட், சூப்பரா சொன்னம்மா. நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு மேஷராசி இந்த சுக்கிர பயிற்சி. பெண்கள் இல்லை ஆண்கள் இல்லை எல்லாருக்கும், அதாவது நம்மளுக்கு ஒரு தனித்துவம் அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்கு. எல்லாமே நீங்கள் எல்லாம் ஏதாவது முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது தொழில் சொந்தமாக ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்குன்றாங்க. பெருமாளையும் மகாலட்சுமியும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, சூப்பராக இருக்குது.
இல்லை மேஷராசி உங்களுக்கு தான் அவ்வளவும் சொன்னாங்க, இருந்தாலும் எனக்கு அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் நிறைய விஷயங்கள் சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா வீடியோவில் வந்து நம்பர் எடுத்து நீங்கள் யோக பிரபாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி வர முடியலன்னா ஆன்லைன்லேயும் அவங்க நிறைய விஷயங்களை உங்களுக்கு ஜாதகம் மூலிமா நிறைய சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதனால் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.